ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் சூப்பரான கோதுமை மாவு வச்சு ஒரு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பம். டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லா பூரி மாதிரி பொங்கி நல்லா வரும். இந்த ஆப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது மாவு ஊறணும் இல்லை மாவு அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு ஆப்பம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு உப்புமா ரவை, வெள்ளை ரவை இருக்கும் இல்லையா அது. இந்த 3மே நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாமே ஒரு 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 கப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு உப்புமா ரவை. இந்த 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3மே அந்த ரவை இருக்கிறதுனால ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் கையில் இல்லைன்னா ஒரு இது வச்சு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாவு தான் நம்ம இந்த ஆப்பத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். சில பேர் இதில் மைதா மாவு கூட சேர்ப்பாங்க. ஆனால் கோதுமை மாவில் கூட சூப்பராக வரும், ரொம்ப சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன் நான். இதில் 2 கப்பு வெல்லம் போட்டிருக்கோம். 3 கப்பு தண்ணி ஊற்றுங்க. 3 கப்பு மாவு இருக்குது, 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம், 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு பாகு பதம் வரணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இல்லையா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டி ஆகிடும், அதனால் நீங்கள் கிளறிட்டே இருங்க. நல்லா ஒரு பேட்டர், நம்ம பூரி மாவு இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். நல்லா இது பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை ஆஃப் கூட பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சு கிளறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு விஸ்க் எடுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இந்த மாவு பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சுட்டு அப்படியே இது ஆறட்டும். மூடி வச்சுட்டு ஏன் ஆறணும்னா, கொஞ்சம் அந்த மாவு அந்த சூடில் நல்லா கொஞ்சம் வெந்துடும். அதனால் அப்படியே வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த மாவு கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மாவு கரெக்டாக நீங்கள் ஆப்பம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் கையிலவே செஞ்சிடலாம் இந்த ஆப்பம். இதுக்கு நீங்கள் ஃபேன்சியாக ஏதோ ஒரு கவரில் வச்சு வாழை இலையில் வச்சு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக கையில் பிடிச்சிட்டு கையில் நடுவில் வச்சுட்டு இப்படி அமுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் ஆப்பம் அப்படியே ரெடி ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக அந்த சைஸும் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த திக்னஸும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஆப்பமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில் போட்ட உடனே பொங்காது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட ஒரு ஹாஃப் மினிட்டுக்கு, ஒரு அரை நிமிஷத்துக்கு இது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பாருங்கள், சூப்பராக அந்த கலர் பாருங்கள், ஒரு இது இல்லாமல் நல்லா பொங்கி வந்திருக்கு. பூரி மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இது நீங்கள் கொஞ்சம் அந்த எண்ணெய் இது பண்ணிவிட்டு 2 கரண்டியில் வச்சு எண்ணெய் எடுத்துகிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு பாருங்கள். ஒன்று கூட பிரித்து போல், அதே மாதிரி கலரும் சூப்பராக வரும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2-3 நாள் கூட இருக்கும், கெட்டி போகாது. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, ஹெல்தியான ஸ்வீட்டு. ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.